ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். வயசானதும் உடம்பை பாடாப்படுத்துகிற எல்லா வியாதியும் குணமாகறதுக்கும் நோய் நொடியே வராமல் இருக்கவும் எல்லாரும் கட்டாயமாக இதை செய்யுங்க அப்படின்னு பெரியவா சொன்ன உடம்பையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேர் சந்திக்கிற விஷயம் நோய். அதுவும் இந்த வயசானதுக்கு அப்புறம் வர இந்த சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வர நோயெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி நோய் இருந்தது அப்படின்னா அதை குணமாக்குறதுக்கு பெரியவா ரொம்ப எளிமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன். அதுக்கு பின்னாடி பெரியவா சொன்ன ஒரு 4-5 விஷயத்தில் அதில் ரொம்ப எளிமையான சில விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதில் ஒன்றை கடைபிடிச்சா கூட போதும். நோய் வந்து படுத்த படுக்கையாக இருக்கவங்க கூட குணமாயிடுவாங்க. இதை கடைபிடிக்கிறவங்களுக்கு இனிமேல் நோயே வராது. அப்படி ஒரு விஷயந்தான் இது. ஒரு சமயம் பெரியவா வந்து வடநாட்டுக்கு பாத யாத்திரைலாம் போயிட்டு ஸ்ரீமடத்துக்கு திரும்பி வந்து பக்தர்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் கொடுத்துருந்த சமயம். அதாவது 1000 மைல் பெரியவா நடந்து தான் போவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, பாத யாத்திரை போன களைப்பு கொஞ்சம் கூட முகத்தில் தெரியாமல் அன்னைக்கு பூத்த பூ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் பார்க்க அழகாகவும் இருக்குமோ அதே மாதிரியே இருந்தாங்க பெரியவா அன்னைக்கு தரிசனம் கொடுக்குறப்ப. அந்த சமயம் பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நடுத்தர வயசு ஒரு 30லேருந்து 35 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெரியவாவுக்கு நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி கும்பிட்டார்ல விழுந்து, ஆனால் அவரால் எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு சிரமப்படுறாரு. இதுக்கே அவருக்கு வயசு 30லேருந்து 35 தான். எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா பெருமூச்சு விட்டு எழுந்துடுறார். அவர் படுற சிரமத்தை பெரியவா ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் உடனே பெரியவாவை வணங்கிட்டு விஷயத்த சொல்கிறார், தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, சாமி என் உடம்பு இப்படி தான் அடிக்கடி ரொம்ப சங்கடப்படுத்துது, கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட மூச்சு வாங்குது அப்படின்னு அவர் சொன்னதை பெரியவா எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீ என்ன உத்தியோகம் பார்க்குற? அதுக்கு அவர் சொல்கிறார், நான் கணக்கு வாத்தியாராக இருக்கேன் சாமி. அப்படின்னா உனக்கு புரிகிற மாதிரி கணக்காக தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ எதுவும் உடற்பயிற்சி எதுவும் பண்ணுறியா? மூச்சு இந்த அளவுக்கு வாங்குது அப்படின்னு கேட்டுட்டு அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளேயே பெரியவாவே சொல்கிறாங்க, அப்படின்னா எப்படி சாதாரணமாக மூச்சு விடுறதுங்கிற கணக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் பெரியவாவை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா பெரியவா வந்து எப்படி மூச்சு விடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அங்கே இருந்த எல்லாரோட கவனமும் பெரியவா மேலே திரும்புது. வந்தவர் அமைதியாக நிற்கிறார். பெரியவாவே தொடர்ந்து பேசுகிறாங்க, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அது எப்படின்னா வரவும் செலவும் சமமாக இருக்கணும்னு ஒரு கணக்கு. ஒருத்தட்ட கைமாத்தா ஒரு பணம் வாங்குகிறோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கும்போது முழுசாக கொடுத்தா தான் கணக்கு சரியாகும். என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சின்ன இடைவெளி விட்டு பெரியவாவே மறுபடியும் தொடங்குறாங்க. அதே போல் தான் நாம் உயிரோடு இருக்க அத்தியாவசியம் மூச்சு விடுறதுல உள்ள கணக்கு. மூச்சு எந்த அளவுக்கு காற்றை உள்ளே வாங்குகிறோமோ அது வரவு, அதே அளவுக்கு திருப்பி வெளியே விடணும், அது செலவு. தூங்கின்னு இருந்தாலும் இதை சரியாக செய்யணும், அதான் ஆரோக்கிய கணக்கு. உள்ள காற்றை இழுக்கும் போதும் வெளியில் விடும்போதும் சமமாக இருக்கிற மாதிரி பழகிக்கணும். பெரும்பாலான உடல் உபாதைகள் வராது, இதை கரெக்டாக செஞ்சிட்டோம்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன செய்கிறோம், நமக்கு எது நல்லது செய்யணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியமாக கடைப்பிடிக்கணுமோ அதை நம்ம வந்து அலட்சியம் பண்ணுறோம் இல்லையா. அப்படி நம்ம அலட்சியம் பண்ணுறதால தான் நம்ம பிற்காலத்தில் ரொம்ப சிரமப்படுறோம். இந்த நோய் நொடியெல்லாம் நம்மளை பாடாப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கணும். அதாவது ஒரு சுவாசத்துக்கு சரியாக 4 செகண்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கணக்கை எத்தனை பேர் சரியாக செய்கிறோம்? கோபம் வந்ததுன்னா நம்மளோட சுவாசம் கண்ணா பின்னான்னு எகிறது, கஷ்டம் வந்தால் தாறுமாறாயிடுது, கவலை வந்தால் சுவாசிக்கிறதே சிரமம். இப்படி ஒரு கட்டத்தில் எது முக்கியமோ அதை அலட்சியப்படுத்துகிறோம். அப்படி தப்பாக போகிற சுவாசத்தை சரியாக நான் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு தான் அமைதியாக சாமி கும்பிட்றது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஸ்லோகம்லாம் சொல்கிறது, இப்படி பல விஷயம் வச்சுருக்கா நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்திலையும். நம்மளோட முன்னோருன்னு சொல்லி முடிச்சுட்டு முதல்ல நீ ஒன்று செய், வீணாக உணர்ச்சி வசப்படுறதை விட்டுட்டு அனாவசிய டென்ஷன், வீண் கோபம், வீண் வெறுப்பு இதெல்லாம் இடம் தராமல் சுவாமி நினைவோட இரு, சுவாசம் சீராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவருக்கு மட்டும் சொன்னதில்லை, நம்ம எல்லாருக்கும் சொன்னது. சரி, இப்போ சாமி நினைப்போட இரு, சுவாசம் சரியாகும்னு பெரியவா சொல்லிட்டாங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது தீர்வு இருக்கானா? பெரியவாவே இதுக்கு பல இடத்துல தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எதை சொன்னாலும் அதில் வந்து 1000 அர்த்தம் இருக்கும். குறிப்பிட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இங்கே. முதல்ல இந்த 21,600 முறை ஒரு நாள் சரியாக சுவாசிக்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. அதில் முதல் வழி நான் வந்து ஒரு 5 வழி சொல்கிறேன்.
அதில் ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது, அதையும் சொல்கிறேன். முதல் வழி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வை பாட்டி நமக்காக அருளின விநாயகர் அகவல். முதல் கடவுள்னு சொல்கிற விநாயகருக்காக சொல்லப்பட்டிருக்க விநாயகர் அகவல் இருக்கு இல்லையா, சீத கலம்ப செந்தாமரை பூன்னு ஆரம்பிக்கிறது. இது யோக பயிற்சி மட்டும் இல்லை, தியானம் இல்லை, பெரியவா மேலே சொன்ன விஷயங்கள் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு தங்க புதையல்னு பெரியவாவே சொல்லுவாங்க. அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ விநாயகர் அகவல் படிக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னா பல நன்மைகள் வரும். அது ஒரு தங்க பெட்டி, அதுக்கு சாவி இல்லை அப்படிங்கிறதுக்காக தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் அகவலில் அத்தனை விஷயம் இருக்குது. நிறைய பேர் தமிழில் தான் இருக்கும், படிக்க முடியாதவங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இதை கேட்டாலே நம்ம நோய் நொடி போகிறது இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணுவோட 1000 பேர் கொண்ட ஸ்லோகம். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 hour ஆகும். நீங்கள் வேணால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முறையாக பாராயணம் பண்ணுற யாரையாவது கேட்டு பாருங்கள். குறைஞ்சது 90-95 வயசு வரைக்கும் கூட நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. 95 வயசுலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நோய் நொடி இல்லாமல் அழகாக ஆரோக்கியத்தோடு இருக்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். நமக்கு அதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், சிலருக்கு உச்சரிப்பு வராது. முடிஞ்ச அளவுக்கு காது கொடுத்தாவது கேளுங்க. மூணாவதாக இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தில் ஓம் பூர் புவஸ்வக தஸ்ரவிதுர் வருண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோனக பிரச்சோதயாத். இது கரெக்டாக 5 இடத்துல நிறுத்தம் கொடுக்கணும். இப்படி நிறுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் ஆகச்சிறந்த மூச்சு பயிற்சி, தியானத்துக்கு தியானம், இறை வழிபாட்டுக்கு இறை வழிபாடு. இந்த காயத்ரி மந்திரத்தால் அடைய முடியாத விஷயமே கிடையாது. அதுக்கு அழகாக ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது கூட நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 4வது ரொம்ப அழகான தமிழ் பாடல் என்ன அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசம் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்தா எப்படி சார் மூச்சு பயிற்சி வரும், எப்படி தியானம் வரும், எப்படி கடவுள் அடைய முடியும், அருமையாக இருக்கும். சில வரிகள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ர ர ர ர ர ர ர ரி 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 டு 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 டகு டகு டிஹு டிஹுன்னு வரும். இதெல்லாம் ஏன் பயன்படுத்தியிருக்காங்க? முருகனை பற்றி சொல்லணும்னா அவர் அழகை பற்றி சொல்லலாம், வேலை பற்றி சொல்லலாம், அவரோட சக்திகளை பற்றி சொல்லலாம். ஏன் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அழகான மூச்சு பயிற்சி. இது மூச்சு பயிற்சி மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மூச்சு பயிற்சியை பற்றி இந்த இதில் பேசுகிறதால இதில் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறேன். இந்த மந்திரம் எல்லாம் மூச்சு பயிற்சியாக மட்டும் கிடையாது. ஒரு மந்திரம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது யோகத்துக்கு யோகம், சுவாச பயிற்சிக்கு சுவாச பயிற்சி, பக்திக்கு பக்தி, உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், இயக்க ஆற்றலை அருமையாக கொண்டு வரும், நவக்கோள்களை கட்டுப்படுத்தும். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடும். நான் சொன்ன இந்த 4 விஷயமும் இதில் ஏதோ ஒன்று கடைப்பிடிக்கலாம், எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியும். கடைசியாக நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வேணும் இல்லையா? இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். ஈஸியாக ஒரு ஷார்ட்கட். இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு மந்திரம் ராம. நீங்கள் ராம அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரா அப்படின்னு சொல்லும்போது மூச்சு உள்ளே போகும். நீங்கள் வேணால் தனியாக வார்த்தைகளை பிரித்து சொல்லி பாருங்கள். ரா மன்னு சொல்லும்போது மூச்சு வெளில வரும். சில பேர் இது ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம்னு சொல்லும்போது மூச்சை மெதுவாக உள்ளே எடுத்து திரும்ப விடுவாங்க. ராமுன்னு சொல்லலாம். ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது கூட ஸ்ரீ தனியாக பிரித்து, ராம தனியாக பிரித்து, ஜெயம் தனியாக பிரித்து தான் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் அப்படி வேணாலும் சொல்லி பாருங்கள். இந்த ராமநாமம் இந்த உலகத்தில் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிற அத்தனை விஷயத்தையும் கொடுக்கும். மூச்சு பயிற்சி, யோகம், உடல் ஆரோக்கியம், நீங்கள் எது கேட்குறீங்களோ அது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாவது ராமநாமம் சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்வலையை உங்கள் உடம்புல ஏற்படுத்தி நோயை குணப்படுத்தும், நோய் வராமல் தடுக்கும். இதை ரொம்ப அழகாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மந்திரத்துலையும் இருக்கிற அந்த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி உடம்பை சரிவர டியூன் பண்ணுது அப்படின்னு சொல்லிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை ராமநாமம். அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஓட வச்சு சில நோயாளிகளில் அது குணப்படுத்துறத நிரூபிச்சிருக்கிறாங்க. காயத்ரி மந்திரமும் அப்படிதான். கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி நோயை போக்கியே காமிச்சிருக்கிறாங்க. நிறைய யோகிகள் கந்த சஷ்டி கவசம் நானே பல முறை பண்ணியிருக்கிறேன். என் பையனுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணியை முன்னாடி வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து அந்த தண்ணியை கொடுப்பேன். உடனே எல்லாம் சரியாயிருக்கு. ஒரு நாள் எத்தனையோ மருந்து மாத்திரை கொடுத்து லூஸ் மோஷன் நிற்கவே இல்லை, ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ நான் தண்ணி வச்சு கந்த சஷ்டி கவசம் படித்து கொடுத்தேன், உடனே எல்லாம் சரியாயிருக்கு. அது மாதிரி விநாயகர்களும் அதே மாதிரி தான். இது எல்லாத்தையுமே அறிவியல் ரீதியாகவே பல இடத்துல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ராமநாமத்தை, ராம அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதால உடலில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சக்கரங்கள் சீராக இயங்குது, உடல் இயக்க ஆற்றல் கிடைக்குது. அது இல்லாமல் இறந்து போகக்கூடிய அந்த செல்ஸ் இருக்குல்லையா, அதோட ரேஷியோ கட்டுப்படுது, உடல் நோயை குணப்படுத்துது, ஒரு வித அதிர்வலையை ஏற்படுத்தி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான விஷயம் தான். 15 நிமிஷம் காலையில் இல்லை நேரம் கிடைக்கிறப்ப, மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ இல்லை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வயசான காலத்தில் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை வயதானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேலே சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. முடியாட்டி ராமநாமமாவது சொல்லுங்கள், உடனே அந்த எந்த நோயும் குணப்படுத்தும்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட யூஎஸ்லேருந்து ஒருத்தங்க பேசினாங்க. அவங்களோட அம்மா என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட என்னம்மான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வயசான காலத்தில் பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு பெரியவா சொன்ன எளிமையான வழின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பெரியவா பாராயணம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண முடியாதவங்க ராமநாமம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்களுக்கு வயசு 80 வயசாம். அவங்க கணவரோட வயசு 84. இன்னமும் 2 பேரும் காலையில் எழுந்ததும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவாங்களாம். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த நோயும் இல்லையா, ஈவன் சுகர் கூட கிடையாது. நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னது 100% உண்மை. என் பையன் அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சான். நான் அந்த வீடியோவில் இருந்து பார்த்தேன். நீங்கள் கடைசியாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்க ராமநாமம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதுவும் உண்மை தம்பி. ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட அத்தனை சாராம்சமும் அடங்கின ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா ராமநாமம் சொல்கிறது அவ்வளோ புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் அவங்க நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டினாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த விஷயத்த அவங்க வாயால் கேட்கும்போது, அவங்க சொன்னபோது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். என்ன அதில் போட்டிருந்தது அப்படின்னா, சுகர் மாத்திரை எடுக்கிற அந்த நோயாளி கூட விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறதால அது குணப்படுத்துது, ராமநாமம் சொல்கிறதால அது குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவித அதிர்வலையை உடம்புல ஏற்படுத்துறதால, அதாவது சுகர் அப்படிங்கிறது இன்சுலின் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறை ஏற்படாமல் இன்சுலினை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமமும் ராமநாமமும் அப்படி ஒரு செயலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்சுலினை உடம்புல தூண்டுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. சில வார்த்தைகளை எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அதில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமமும் ராமநாமமும் அதிகப்படியாக எங்களையே வியக்க வச்சுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் வீட்டில் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை நீங்கள் தினமும் ஒரு 15 நிமிஷம் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களோட சுவாசம் சரிவர இயங்கும். இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணணும். டெய்லியும் ஒரு 15 நிமிஷம் ராமநாமம் சொல்கிறதோ இல்லை மேலே சொன்னதெல்லாம் படிக்கிறதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு உங்களை அறியாமலே சரியான அந்த சுவாச கணக்கை கரெக்டாக கனெக்ட் பண்ணி இயங்கும். இதனால் நோய் நொடி வராது. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.